நம்முடைய கையில் அவரோடு வந்து வருகிறதுள்ள வார்டு கவுன்சிலர்கள் ஈஸ்வரி அவர்களே, சரண்யா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அதிக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த தையல் மிஷின் பயிற்சியானது படித்துவிட்டு வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுய உதவி தொழிலாக ஒரு தொழிலாக கூடுதலாக, அதாவது வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு கூடுதல் வருமானத்திற்கு வேண்டி ஏழை பெண்கள், நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு நம்மளுடைய அரசு திட்டத்திலே இது ஒரு திட்டமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு கூட நம்முடைய தளபதி பிறந்தநாளை முன்னிட்டு நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பீளமேடு சுகுணா ஆடிட்டோரியத்தில் ஒரு 500 பெண்களுக்கு இலவசமாக தையல் மிஷின் கொடுத்து, அந்த தையல் மிஷின் பயிற்சி பெற்றவர்களுக்கு ஊக்குவிக்கின்ற வகையிலே அந்த ஏழை பெண்களுக்கும் இந்த நடுத்தர குடும்ப பெண்களுக்கும் உதவி செய்துள்ளார். அதே போல் இங்கே பயிற்சியை பெறுகின்ற அந்த பெண்களுக்கு எத்தனை பேர் பயிற்சி பெறுகிறாங்க? கவுன்சிலர் சார்பாக அந்த 8 பேருக்கு எங்களுடைய காலை தளபதியுடைய வழிகாட்டியனுடைய தலைவர் கலைஞருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அந்த 8 பேருக்கும் அந்த பயிற்சி முடிஞ்ச உடனே இலவச தையல் மிஷின் வழங்க நாங்கள் பயிற்சியை பெறுகின்ற அந்த பெண்கள் சிறப்பான முறையிலே அந்த பயிற்சியை நல்ல முறையிலே பயின்று கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல திட்டத்தை வழங்கியுள்ளார்கள். இந்த திட்டத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பேரூராட்சி சார்பாகவும் நம்முடைய கவுன்சிலர் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு, இந்த சிறப்பான ஏற்பாடுகளை செய்த, தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து இந்த ஊருடைய வளர்ச்சிக்கும் ஒரு பொதுச்சேவையை போல செயல்படுகின்ற இந்த தலைமை ஆசிரியர் சாரதா அவர்களை மீண்டும் பாராட்டி, அதுபோது உறுதுணையாக இருக்கின்ற எங்களுடைய கவுன்சிலர் நம்பர் 1 கவுன்சிலர் என்கின்ற பெயர் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற அந்த கவுன்சிலரையும் பாராட்டி மீண்டும் நம்முடைய ஊர் பொதுமக்களுக்கு தேவை என கூறி இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்ததற்கு அந்த ஏற்பாடு செய்த அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.